ஹாய் மேம். ராஜேஷ் வீட்ல தான் இருக்கியா? ஆமா மேம். ஓகே, ஓகே. ஓகே. நம்ம ஆக்சுவலா என்னென்ன டாபிக்லாம் பார்த்தோம்? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னு ஆகலல்ல? ஆகல மேம். ஒரு நிமிஷம். ம். ஒரு நிமிஷம். ஓகே. நம்ம வந்து கிளாஸ் ஹவ் டு கிரியேட் கிளாஸ் பார்த்தாச்சு. ஆக்சுவலா ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம ஒரு கிளாஸ கிரியேட் பண்ணுவோம் அதுவும் தெரியும். மெம்பர் ஃபங்ஷன்னா என்ன? மெம்பர் ஃபங்ஷன்னா என்ன? டேட்டா மெம்பர்னா என்ன? அதெல்லாம் பார்த்தாச்சு. இதுல பிரைவேட்னா எப்படி அக்சஸ் பண்ண முடியும்? பப்ளிக்னா எப்படி அக்சஸ் பண்ண முடியும் பார்த்தாச்சு. புரொடெக்டட் மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல. இன்ஹெரிடன்ஸ்க்கு அப்புறம் தான் புரொடெக்டட் பத்தி நம்ம பார்க்க முடியும். அதனால அது நம்ம பார்க்கல. அப்புறம் மெம்பர் ஃபங்ஷன் நம்ம கிளாஸுக்குள்ள டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா? புரோட்டோடைப் மாரி எழுதுறதுக்கு நம்ம உள்ளேயும் டெஃபினிஷன் குடுக்கலாம். உள்ள குடுத்தோம்னா டிஃபால்ட்டா அது இன்லைனா இருக்கும். இன்லைன்னா என்ன அப்படின்றது நம்ம பார்த்தாச்சு. அது மாரி கிளாஸுக்கு வெளியவும் நம்ம டெஃபினிஷன்ஸ் குடுக்கலாம். சி பிளஸ் பிளஸ பொறுத்தவரைக்கும். அதான் இன்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன், அவுட்சைட் த கிளாஸ் டெஃபினிஷன் இருக்கும். இன்லைன் ஃபங்ஷன்னா அந்த கம்பைலருக்குள்ள ரெக்வெஸ்ட். நார்மல் ஃபங்ஷன்னா நார்மலா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். காம்ப்ளிகேட்டடான ஃபங்ஷன்னா. சிம்பிளான ஃபங்ஷன்னா இன்லைன் நடக்கும்போது மெமரில ஒன்ஸ் லோட் ஆயிட்டு திரும்ப நார்மல் ஃபங்ஷன் எக்ஸிக்யூஷன் மாரி அது இருக்காது. ஸோ ஸ்பீடப் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாலிமார்பிசம் கான்செப்டில் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இது நம்ம பார்த்தோமா? ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்த்தோமா? இல்ல மேம், டிஃபால்ட் பார்க்கல மேம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பார்க்கல மேம். பார்க்கல. ஓகே. ஆமா. இப்போ நெஸ்டிங் ஆஃப் மெம்பர் ஃபங்க்ஷன் அது பார்த்தோன்னு தான் நினைக்கிறேன் மேம். ஓ சரி சரி. நெஸ்டிங் ஆஃப் மெம்பர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். நெஸ்டிங் ஆஃப் மெம்பர் ஃபங்க்ஷன்னா மெம்பர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு மெம்பர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. அது மாதிரி ஆப்ஜெக்ட் அஸ் ஆர்குமெண்ட் பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்டை எப்படி நம்ம ஆர்குமெண்ட்டாக சென்ட் பண்ணுறது டைம்ன்ற கிளாஸ் வச்சு பார்த்தோம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டை ரிட்டர்ன் வேல்யூவாக வாங்குறது நம்ம பார்த்தோம். அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் நம்ம பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்க்கணும். அதுதான் பாலிமார்பிசம் கான்செப்ட். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை நான் காட்டிடுறேன். ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் அண்ட் ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் இது ரெண்டும் பார்த்தோமா? பார்க்கல மேம். ஓகே. இது பார்த்தாச்சுன்னா, நம்ம ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங், அந்த ஃபங்ஷன் ஓவர்லோடிங்னா அப்படியே நம்ம ஜாவாக்குள்ள போயிரலாம். இதெல்லாமே வரும் அப்படியே ஜாவால. ஸோ, அதனால ஈஸியா தான் இருக்கும். சரி. நான் ஃபங்ஷன் ஓவர்லோடிங் பார்த்துருவோம். ஓகே. இப்போ வந்து ஆக்சுவலா ஃபங்ஷன் ஓவர்லோடிங்னா என்னன்னா, நீ எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறியா? உன்னோட சிஸ்டம்ல? இருக்கு எக்லிப்ஸ் மேம். எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி எக்லிப்ஸ் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கீங்களா ஜாவா ப்ரோக்ராம்? ஒரு டைம் ரன் பண்ணியிருக்கேன். ஓகே. இதுல காலேஜில் வேறு பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே. நெட்பீன்ஸு? நெட்பீஸ் பார்த்துருக்கேன். ஓகே, ஓகே. நெட்பீன்ஸ் எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. ஓகே, நல்லது. ஓகே மேம். சரி, சரிப்பா. ஸோ வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் இன்னொன்று என்ன சொல்லலாம்னா மெத்தட் ஓவர்லோடிங் கூட சொல்லுவாங்க. ஜாவாவில் வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இப்போ வந்து ஓவர்லோடிங் அப்படின்ற கான்செப்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் அடிஷனுக்கு நான் டெஃபினிஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடிஷன் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் அடிஷன். இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன் நேம். நான் இதில் என்ன ஆர்குமெண்ட் அனுப்ப போகிறேன்னா 2 இன்டீஜர் நான் சென்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு இன்டீஜர், செகண்ட் நம்பரும் ஒரு இன்டீஜர். ஸோ 2 இன்டீஜர் நம்பரை நான் சென்ட் பண்ணுறேன். அதை நான் கேட்ச் பண்ணுறேன். அதாவது கால் பண்ணுற இடத்துல எங்கேருந்து காலிங் வருதோ, ஏதோ ஒரு இடத்துல நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன் இல்லையா? மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த டெஃபினிஷனை நான் கால் பண்ணுறேன்னா, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு 2 நம்பரை சென்ட் பண்ணுவாங்க. இந்த 2 நம்பரும் என்ன டேட்டா டைப் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு ரிசீவ் பண்ணணும். ஸோ அந்த 2 நம்பரும் அனுப்புகிற 2 நம்பரும் இன்டீஜர். ஒரு ஹோல் நம்பர் நெகட்டிவோ பாசிட்டிவோ வரும். அதை வந்து நான் இன்டீஜரில் கேட்ச் பண்ணுறேன்.
இதுதான் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவோம், சிக்னேச்சர் சொல்லலாம் இல்லாட்டி. ஸோ அது கால் பண்ண உடனே, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே இந்த 45ம் 23யும் இந்த N1 N2ல கேட்ச் ஆகிடும். கேட்ச் ஆன உடனே நான் வந்து இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் எழுத போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் இந்த இந்த 2 நம்பரை என்ன பண்ண போகிறேன்ற கோடிங்கை நான் எழுதலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் சம்மை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் சம். ஸோ அந்த சம் அப்படின்றதும் எனக்கு வந்து ஒரு வேரியபிள் தான். சம் அப்படின்றது நான் க்ரியேட் பண்ண ஒரு வேரியபிள். இங்கே லோக்கலாக நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது C++ அப்படின்றதுனால நீ இப்படி தான் இங்கே தான் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லைனுக்கு பதிலாக இந்த சம் இன்ட்டு சம் போடுறதுக்கு பதிலாக இங்கேயே நீங்கள் இன்ட்டு சம்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கே வேணாலும் டிக்ளேர் பண்ணலாம் C++ல. அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறதும் எப்படி ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னா, இன்டீஜரை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். இதுதான் உங்களுடைய ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது ஃபங்க்ஷன் காலிங், இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ நான் வந்திருக்க வேல்யூவை நான் N1ல் 45 N1ல் 23 N2ல் ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த 2 நம்பரையும் நான் ஆட் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ணி அந்த ஆன்சர் வந்து 68 அப்படின்ற ஆன்சரை ஆட் பண்ணால் 68 தானே வரும். 68. ஸோ அந்த 68 அப்படின்ற ஆன்சரை நான் எங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன்னா, காலிங் பொசிஷனுக்கே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அங்கே வந்து நான் ஏதாவது ஒரு இடத்துல கேட்ச் பண்ணணும். ஸோ அந்த 68 அப்படின்றது இந்த ரிசல்ட்டில் வந்து எனக்கு கேட்ச் ஆகிடும். இது ஃபங்க்ஷன் காலிங். இங்கேருந்து ஜம்ப் ஓவர் ஆகி இந்த இடத்துக்கு போய் என்னென்ன ப்ராசஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் 68 இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். இதுதான் நார்மல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ். இது டெஃபினிஷன், இது ஃபங்க்ஷன் காலிங். இதனுடைய ப்ரோட்டோடைப்னா கிளாஸுக்குள்ளே நம்ம என்ன எழுதியிருப்போம், இன்ட் அடிஷன் இன்ட் கமா இன்ட். ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன்னு சொல்லி நீங்கள் என்ன எழுதலாம், ப்ரோட்டோடைப் எழுதலாம். அதை சிக்னேச்சர் அப்படின்னு கூட சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அதை நம்ம வந்து டிக்ளரேஷன் கூட சொல்லலாம். கிளாஸுக்குள்ளே எழுதுவீங்க. சிலனா நீங்கள் வந்து மெயினுக்கு மேலே ஹேஷ் இன்க்ளூடுக்கு அப்புறம் இந்த ப்ரோட்டோடைப்பை நீங்கள் எழுதியிருப்பீங்க. உங்களோட ரிட்டர்ன் டைப் என்ன, ஃபங்க்ஷன் பேர் என்ன, என்ன மாதிரி டேட்டா டைப்பை நீங்கள் அனுப்ப போகிறீங்க, இதுதான் உங்களுடைய டிக்ளரேஷனே. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்றது இதுதான். இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷனை நீங்கள் ஜென்ரலாக எங்கே எழுதியிருப்பீங்க, கிளாஸுக்குள்ளே பப்ளிக்லையாவது இதுலையாவது எழுதியிருப்பீங்க. வெளியே வந்து டெஃபினிஷன் எழுதலாம். உள்ள டெஃபினிஷன் எழுதணும்னா நீங்கள் இப்படி இந்த மாடல்லே நீங்கள் எழுதிடலாம். N1 N2 போட்டு நீங்கள் எழுதிடலாம் உள்ள டெஃபினிஷன் எழுதுறதா இருந்தால். ஸோ இது ஃபங்க்ஷன் காலிங், இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது வந்து ஃபங்க்ஷன் காலிங். ஸோ நார்மலாக இதுதான் நடக்கும். சரியா? ஜென்ரலாக ஃபங்க்ஷன் பற்றி ஒரு ரீகால். ஸோ இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது ஃபங்க்ஷன் காலிங், இது வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். இப்போது எத்தனை டெஃபினிஷன்ஸ் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும்? ஒரே ஒரு டெஃபினிஷன்ஸ் இருக்குது. அது இதுதான், ஒரே ஒரு டெஃபினிஷன். எனக்கு இதே மாதிரி இன்னொரு டெஃபினிஷன்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, அதே இன்டீஜர் ஃபங்க்ஷன் நேம் அதே தான். ஆனால் எனக்கு 3 இன்டீஜர் நான் அனுப்ப போகிறேன். N1 N2 N3 3 நம்பர் நான் சென்ட் பண்ண போகிறேன் ஃபங்க்ஷன் காலிங்கில். அப்போ டெஃபினிஷன்ஸுக்கு கண்டிப்பாக டெஃபினிஷன் மாறும். ஏன்னா இங்கே வந்து இன்ட்டு சம்முன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம சம்மில் வந்து என்ன பண்ண முடியாது, 2 நம்பர் இல்லை 3 நம்பர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். N1 N2 எனக்கு ஃபங்க்ஷனாலிட்டியே மாறுது. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 3 நம்பர் வருது. இது மாதிரி வேறு என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம், டிஃப்ரெண்ட் எழுதிக்கலாம். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3 விதமான டெஃபினிஷன்ஸ் வந்து 2 விதமான டெஃபினிஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதாவது சேமாக இல்லை. ஏன்னா இங்கே வந்து என்ன கொடுத்தோம், ஜென்ரலாக நம்ம வந்து
என்ன சொல்றது? 2 நம்பர் தான் நம்ம டெஃபினிஷன்ஸ் குடுத்துருக்கோம். ஆனா, இப்போ உள்ள ஃபங்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 3 நம்பருக்கு நம்ம டெஃபினிஷன்ஸ் எழுதியாச்சு. அப்போ இப்படி இருக்கும்போது, நான் கால் பண்ணேன்னா, இந்த காலிங் எத எடுக்கும்னா, இந்த டெஃபினிஷன்ஸ எடுக்கவே எடுக்காது. ஏன்னா, இந்த டெஃபினிஷன பொறுத்தவரைக்கும் 3 நம்பர நீங்க பாஸ் பண்ணணும். அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, 2 நம்பர அனுப்பும்போது அந்த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எடுக்கும். 1 நம்பர அனுப்பும்போது 3 நம்பர் அனுப்பும்போது இந்த செகண்ட் டெஃபினிஷன்ஸ அது எடுக்கும். ஸோ, த சேம் சினாரியோ நானு பாக்ஸ்ல போட்டு காட்டிடுறேன். ஓகே. அதான் புரியும். வேற வழி இல்ல. ஸோ, இது டெஃபினிஷன்ஸ் 1. இது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். சரியா? இது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். இது வந்து செகண்ட் டெஃபினிஷன். அப்போ இது வந்து எதை எடுக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனை தான் எடுக்கும். ஏன்னா ஒரே ஒரு ரெண்டே 2 ஆர்குமெண்ட் 45 அண்ட் 23. ஆனா இங்க எடுக்காது. ஏன்னா இங்க வந்து 3 நம்பர் வேண்டி இருக்குது. அப்ப நீங்க இத கால் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இப்போ 3 டெஃபினிஷன்ஸ் யூஸ் பண்றேன். 3 நம்பர் வாங்கி நான் கால் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதே ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு அடிஷன் த சேம் ஃபங்க்ஷன் தான். இப்போ நான் எத்தனை நம்பர் சென்ட் பண்ண போறேன்? 45 50 45 55 65 3 நம்பர் சென்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 நம்பர்ஸ் டெஃபினிஷன்ஸ் எடுக்கும். 3 நம்பர்ஸ் டெஃபினிஷன்ஸ் எங்க இருக்கோ அங்க ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். அப்போ எங்க போகும் பார்த்துக்கோங்க, கரெக்டா இந்த டெஃபினிஷன்ஸ்க்கு தான் அது போகும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனையே ஓவர்லோடு பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த 2 நம்பர் பண்ணால் என்ன பண்ணணும், 3 நம்பர்ஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னு ஃபங்க்ஷன் டெஃபினேஷனையே நான் ஓவர்லோடு பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட் பேரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாலிமார்பிசம் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. பாலிமார்பிசம், பிசம்னா மாறுறது, அந்த மார்பிசம் அப்படின்றது வந்து மாறுறது. பாலினா மெனி, பல பல விஷயங்களை ஒரே ஒரு டெஃபினிஷன், ஒரே ஒரு ஃபங்க்ஷன் நேம் தான். பட் அதுக்கு 3 விதமான டெஃபினிஷன்ஸ் நான் கொடுத்துக்க முடியும். இங்கே வந்து 2 விதமாக கொடுத்துருக்கோம். அது எதை பொறுத்து எடுக்கும்? அதனுடைய டிபெண்ட்ஸ் ஆஃப் ஆன் த ஆர்குமெண்ட் டைப் அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட். 2 இன்ட்டு நீங்கள் வந்து 2 இன்ட்டு அனுப்பலாம், இன்ட்டு கம்மா இன்ட்டு 3 இன்ட்டு அனுப்பலாம். கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும் ஆர்குமெண்ட்டு. நீங்கள் ஓவர்லோடு பண்ணணும்னா இன்ட்டு கம்மா டபுள் பண்ணலாம். சரியா? டபுள் கம்மா இன்ட்டு பண்ணலாம். ஒரு டபுள் வேல்யூ அனுப்புகிறேன் பாயிண்டில் வச்சு, ஒரு ஹோல் நம்பர் அனுப்புகிறேன். இந்த மாதிரி 4 விதமான டெஃபினிஷன்ஸ் கூட அடிஷனுக்கு நீங்கள் எழுத முடியும். 2 டபுள் அனுப்பலாம், 2மே பாயிண்ட் வச்சு அனுப்புகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். ஒரே மாதிரி 2 இருக்குன்னு சொல்ல முடியாது. 2 டபுள்னா பாயிண்டில் வரும், 2 இன்டிஜர்னா ஹோல் நம்பராக வரும், பாயிண்டில் வராது. புரியுதா? அது மாதிரி 3 டபுள், இந்த மாதிரி நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோட் பண்ணணும்னா என்ன ரூல்ஸு? the function should have the same name. கண்டிப்பாக நேம் இப்படி சேமாக தான் இருக்கணும். இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது? எஸ் இல்லை, எஸ் இருக்கணும்ல. அடிஷன் நான் போட்டிருக்கேன், இங்கே அடிஷன்ஸ்னு போட்டிருக்கேன், இங்கே அடிஷன் போட்டிருக்கேன். ஸோ தப்பு. இந்த இடத்துல என்ன வரணும்? ஆட்டோமேட்டிக்காக எஸ் வரணும். அடிஷன்ஸ், சாரி, அடிஷன்ஸ்னு வரணும். ஃபங்க்ஷன் நேம் should have சேம் நேமாக இருக்கணும். ஸோ அடிஷன்றது சேமாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே எஸ் சேர்க்காம இருக்கேன் பாருங்க. ஸோ கண்டிப்பாக சேமாக இருக்கணும். ஆர்குமெண்ட் டைப், ரிட்டர்ன் டைப் இருக்கு இல்லையா, ரிட்டர்ன் டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், சேமாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதெல்லாம் பார்க்காது. பட் ஆர்குமெண்ட் டைப் இருக்கு இல்லையா, 2 இன்டீஜர் 3 இன்டீஜர், இது வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? இட் ஷுட் ஹாவ் யூனிக் டேட்டா டைப் அண்ட் யூனிக் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட். யூனிக்காக இருக்கணும், அவ்வளோதான். 2 இருக்கலாம், 2 இன்ட்டு 2 டபுள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். யூனிக் சொல்லுவாங்களா, ஒன்று மாதிரி யூனிக் டிசைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாரீ எல்லாம் இந்த டிசைன்ஸில் இந்த ஒரு சாரீ தான் இருக்குது, வேற எந்த சாரியும் கிடையாது அப்படிம்பாங்க. அது மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? ஃபங்க்ஷன் கான்செப்ட், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கான்செப்ட் புரிஞ்சுதா ராஜேஷ்? புரிஞ்சு மேம். ஓகே. ஸோ அப்போ இதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா உனக்கு புரியும் பாருங்க. இப்போ வந்து நான் என்ன எழுதியிருக்கோம்? யூஸிங் நேம் ஸ்பேஸ் பாருங்க, ப்ரோட்டோடைப் எழுதியிருக்கோம். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் தான். என்ன எழுதியிருக்கிறோன்னா வால்யூம், நம்ம ஃபங்க்ஷன் பேர் என்ன? வால்யூம். ரிட்டர்ன் டைப் என்ன? இன்ட்டு டபுள். ரிட்டர்ன் டைப்பை பார்க்கவே வேண்டியதில்லை. கண்டிப்பாக எதை தான் பார்க்கணும்? ஆர்குமெண்ட் டைப் பார்க்கணும். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் அதனுடைய டேட்டா டைப்பும் பார்க்கணும், யூனிக்காக இருக்கணும். ஸோ நான் 3 இன்டீஜர் வச்சு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு இன்டீஜர்
டபுள் அண்ட் இன்ட் மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். நான் 3 விதமான ஃபங்க்ஷன் எழுத போகிறேன்னு சொல்லி கிளாஸ் இல்லாமல் எழுதியிருக்கோம். சரியா? நீங்கள் இதே விஷயத்த கிளாஸுக்குள்ளே கூட நீங்கள் எழுதலாம். கிளாஸுக்குள்ளே பப்ளிக்லேயே 3 வால்யூம் டெஃபினிஷன் எழுதிட்டு வெளியில் வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நீங்கள் டெஃபினிஷனே எழுதலாம். 3 வால்யூமுக்கும் நீங்கள் எழுதலாம். இப்போ கிளாஸ் இல்லாமல் நம்ம சிம்பிளாக முதல்ல எழுதி பார்க்குறோம். சியில் எழுதுகிற மாதிரி ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? அந்த மெத்தடில். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்பு. வால்யூம் எது கண்டுபிடிப்பாங்க? இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இந்த இது இருக்குது, ரெக்டாங்குலர் பாக்ஸ். ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு வால்யூம் வருமா? வராது. ஸோ ஒரு ஸ்கொயருக்கு வால்யூம் வராது. வால்யூம் எதுக்கு வரும்? சரி, இது ரெக்டாங்குலர் பாக்ஸ். வால்யூமை பொறுத்த வரைக்கும் 3D ஆப்ஜெக்ட்ஸ்க்கு. இப்போது இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வால்யூம். இது வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ் டேங்க்குக்கு வால்யூம் என்ன? இதில் எவ்வளோ வாட்டர் பிடிக்குது, அதுதான் வால்யூம். இது வாட்டர் ஃபுல்லாக எனக்கு நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து வால்யூம் சொல்லுவோம். எனக்கு இது ஃபுல்லாக எவ்வளோ எவ்வளோ கொள்ளளவு சொல்லுவாங்களுக்கு அந்த மாதிரி எவ்வளோ எனக்கு ஃபுல்லாக எனக்கு ஆக்குப்பை ஆகும், அதுதான் வால்யூம். அப்போ வால்யூம் வந்து எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் விச் மீன்ஸ் கியூபாய்டுக்கு இப்போ நான் வரைஞ்சேன் இல்லையா, அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் கியூபாய்டுக்கு. அதே மாதிரி கியூப்னா ஸ்கொயருக்கு இருக்கிறது. அது மாதிரி சிலிண்டர். சரிங்களா? சிலிண்டருக்கு இப்போது ஃபார்முலா வந்து இது கியூபாய்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி ரெக்டாங்குலர் பாக்ஸ். இது அப்படியே எடுத்துட்டு கியூப் பாக்ஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரைட்டாக வரையல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கியூபு. ஸோ கியூபுக்குள்ள வால்யூம். அதுக்கப்புறம் சிலிண்டர். சிலிண்டருக்கு என்ன வரும்? வால்யூம் ஃபார்முலா தெரியுமா? ஃபார்முலா சொல்லுங்கள். ஃபார்முலா தெரியுமா? ஓகே சரி, அப்போ ஓகே, நம்மளே பார்த்துடலாம். இப்போ சிலிண்டருக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா பைஆர் ஸ்கொயர்டு ஹச் வரும். பைஆர் ஸ்கொயர்டு ஹச் வரும். ஸோ சிலிண்டருக்கு நம்ம பை வேல்யூ போட்டுட்டு இங்கே இருக்கு. ஸோ பைஆர் ஸ்கொயர்டு ஹச் இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இதே இது கியூபுக்குன்னா ஏ. என்னப்பா? பைஆர் ஸ்கொயருக்கு 3.14 போட்டுருக்கோம். 3. ஆமாம், பையோட வேல்யூ வெரி குட். 3.14159 அந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் அக்யூரசி போடுறதுன்னு நினச்சாலும் போட்டுக்கலாம். பைஆர் ஸ்கொயர்டு ஃபார்முலானா இப்போ இதுக்கு கியூபாய்டுக்கு வந்து எல்பிஹெச் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச். சரியா? ஸோ 3 இன்புட் நம்ம வாங்கணும். சில பேர் என்ன வச்சுக்குவாங்கன்னா லென்த்தை வந்து லாங்கில் வச்சுக்குவாங்க, லாங்கு 2 இன்ட்டு வச்சுக்குவாங்க. இங்கே ஒரே ஒரு விதம், ஏன்னா எல்லா சைடும் சேம் சைஸாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ எல்லா சைடும் வாங்குறதுக்கு நம்ம ஒரே ஒரு சைடு, எல்லா பக்கமும் ஏ ஒரே வேல்யூ தான். அதனால ஒரே ஒரு இன்டீஜர் வந்ததுன்னா அப்போ கியூபுக்குள்ள வால்யூம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு கெஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 ரேடியஸ் டபுள்லையும் ஹைட் வந்து லாங் இல்லை இன்ட்டுலையும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அல்லது 3 இன்ட்டு ஒரே ஒரு இன்டீஜர் இதுக்கு வந்து ஒரு டபுளும் ஒரு இன்ட்டும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்படி வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வால்யூம் இது வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கு வச்சுருக்கோம், இது வந்து கியூபுக்கு வச்சுருக்குறோம். ரேடியஸ் வந்து பாயிண்டில் வச்சு இது சிலிண்டருக்கு வச்சுருக்குறோம். இது வந்து ஹைட்டு. சரியா? இது வந்து லென்த்து பிரெத்து ஹைட்டு. இது வந்து சைட் ஆஃப் த கியூப், அதனுடைய கியூபினுடைய சைடு எவ்வளோ அப்படின்றது. அப்போ மெயின் ஃபங்க்ஷன்ஸில் பாருங்கள், டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் நம்ம கேட்டுட்டு தேவையான வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இன்ட்டு லென்த்து பிரெத்து ஹைட்டு சைஸு சும்மா கொடுத்துருக்கோம். நம்ம சிலிண்டர் ஹைட்டு நீங்கள் கியூப் லென்த்துன்னு கூட கொடுத்துக்கலாம். சைடுன்னு இல்லாமல் சைடுன்னு கொடுக்கலாம். சைஸுன்னு கொடுத்துட்டேன், சைடுன்னு கூட கொடுத்துக்கலாம். சைடு இல்லாட்டி கியூப் சைடு அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். சைஸுன்ற இடத்துல கியூப் சைடு.
அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரேடியஸ், சிலிண்டருக்குள்ள ரேடியஸ், சிலிண்டருக்குள்ள ஹைட்டு, இது எல்லாமே ரெக்டாங்குலருக்குள்ளது. ஸோ வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இன்புட் வாங்குறதுக்கு. டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸ்ன்னு கேட்டு யூசர்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக வாங்கணும். எது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, அதை வாங்கிட்டு நீங்கள் எதை கால் பண்ணுறீங்களோ, எதை கால் பண்ணியிருக்கீங்க வருங்க, வால்யூம் ஆஃப் லென்த், பிரெத், ஹைட்டு, இந்த 3 இன்டீஜரை நான் அனுப்புகிறேன்னா இந்த ஃபங்க்ஷனில் 3 இன்டீஜருக்குள்ள டெஃபினிஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து பாருங்க. இது ஒரு டெஃபினிஷன், இது ஒரு டெஃபினிஷன், இது ஒரு டெஃபினிஷன், 3 டெஃபினிஷன் இருக்குது. வால்யூமுக்கு 3 விதமான டெஃபினிஷன். ரெக்டாங்குலர் பாக்ஸுக்குன்னா வந்திருக்கிறத மல்டிப்ளை பண்ணி சென்ட் பண்ணிடும். ஒரே ஒரு இது வந்ததுன்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி சென்ட் பண்ணிடும், அது கியூபினுடைய வால்யூம். ரேடியஸும் ஹைட்டும் வந்ததுன்னா பைஆர் ஸ்கொயர்டு ஹச்ன்றதுன்னா பையனுடைய வேல்யூ ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஹச் அப்படின்றத மல்டிப்ளை பண்ணி சென்ட் பண்ணிடும். ஸ்டோரே பண்ணல பாருங்கள், நேரடியாக ரிட்டன். ஸோ இன்ட்டெல்லாம் ப்ராசஸ் ஆகும்போது இன்ட்டு தான் வெளியே வரும். இங்கேயும் அப்படிதான், இன்ட்டுனா இன்ட்டு தான் நமக்கு கன்வெர்ட் ஆகி வரும். நமக்கு வந்து அப்புறம் டபுளும் இன்ட்டும் பண்ணும்போது என்ன ஆகும்னா டபுள் தான் வெளியே வரும். அதனால் டபுள் ரிட்டன் டைப் போட்டிருக்கோம். ஏன்னா ஹையர் டேட்டா டைப்புக்கு தான் எப்பயுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஆர் ரேடியஸ் டபுள், இந்த ரேடியஸும் டபுள் தான், டபுள் இன்ட்டு டபுள் இன்ட்டும் ஜாயின் பண்ணும்போது ஹையர் டேட்டா டைப்புக்கு தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ டபுள் வந்து ஹையர்ன்றனால ஹையர் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்போ பையோட வேல்யூவோட மல்டிப்ளை ஆகும் போகும்போது டபுளாக தான் போகும். ஸோ இந்த வால்யூமை நீ கால் பண்ணாலே ஏதோ ஒரு வேல்யூ உனக்கு ரிட்டர்ன் வரும். அதனால தான் நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்னா த வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் அப்படின்னு போட்டு இதை கால் பண்ணியிருக்கோம். அப்போ 10 10 10 நான் அனுப்புகிறேன் அப்படின்னா போயிட்டு 1000 இங்கே ரிட்டன் ஆயிரும். 1000 ரிட்டன் ஆகி இங்கே பிரிண்ட் ஆயிரும். அப்போ த வால்யூம் ஆஃப் ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் 1000 என்டர் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப், அப்போ என்டர் த சைடில் சைஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். சைடுன்னு சில பேர் போடுவாங்க, சைடு ஆஃப் த கியூப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம். சைஸ் ஆஃப் த ஒன்லி ஒன் சைடு, ஏதாவது ஒரு சைடுக்கு மட்டும் தானே. ஸோ நம்ம சைடுன்னு வாங்கணும். ஸோ சைடுன்னு சொல்லி வாங்கிட்டோம்னா கியூப் சைடும் போட்டோமோ, கியூப் சைடுன்னு சொல்லி வாங்கணும். கியூப் சைடு இன்டீஜரை நம்ம அனுப்பணும்னா நான் 5ன்னு அனுப்புனா 5 × 5 × 5 125 வால்யூம் ரிட்டன் ஆகும். அதே மாதிரி ரேடியஸும் ஹைட்டும் நான் வாங்கிட்டேன்னா இதுவும் கால்குலேட் ஆகி அதே ஆன்சருக்கு எனக்கு ரிட்டன் ஆயிடும். இதையே நாங்கள் என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா வால்யூம் போட சொல்லிட்டு ஏரியாவுக்கும் போட சொல்லிட்டு சுவிட்ச் கேஸ் மாதிரி போட சொல்லி உனக்கு ஏரியா கால்குலேட் பண்ணணுமா வால்யூம் கால்குலேட் பண்ணணுமா அதை அந்த அந்த சுவிட்ச் கேஸில் போட சொல்லிடுவோம். எப்படின்னா கொஞ்சம் நல்லா டெப்த்தாக பண்ணணும். இதே ப்ராஜெக்ட் மாதிரியே பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் 1ன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது, ஆப்ஷன் 2னா வால்யூம் கண்டுபிடிக்கிறது. சரியா? இப்போ நான் வால்யூம் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வால்யூம்னா 3D ஷேப்ஸ் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகும். 3D ஷேப்ஸில் என்னென்ன வரும் உனக்கு இப்போ பண்ணல, கியூபாய்டா. அப்போ 1ன்னா கியூபா, 2னா கியூபாய்டு. எந்த ஷேப்பு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். 3னா சிலிண்டர், இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இன்னும் என்னென்ன ஷேப் இருக்கோ போட்டுக்கலாம். அப்போ நான் கியூப் செலக்ட் பண்ணுறேன்னா கியூப்க்குரிய சைடை மட்டும் கேட்டு வாங்குவாங்க. பேக்னா இந்த மெனுக்கு பேக் ஆகிடும், என்டர் யுவர் கோட் அப்படின்னு வர மாதிரி. நீங்கள் இல்லாட்டி வால்யூமுக்கு மட்டும் போட்டுட்டு செலக்ட் த ஷேப்புன்னு கொடுக்கணும். செலக்ட் த 3D ஷேப்புன்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் கேஸ் 1 செலக்ட் பண்ணேன்னா கியூப் கால்குலேட் ஆகும், 2 கொடுத்தோன்னா கியூபாய்டு கால்குலேட் ஆகும். கால்குலேட்டர் மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் 3D ஷேப்புக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சதா? நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை நான் சிம்பிளாக போட்டிருக்கேன். நீங்கள் கிளாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒன்று போட்டு பாருங்கள். இதுலேயே நீங்கள் செலக்ட் கேஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வர்ற மாதிரி டூ வைல் வச்சு கண்டினியூஸாக ரன் ஆகிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். புரியுதா? அதை ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ஓகே, அப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நம்ம முடிச்சாச்சு. ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன சொல்கிறது, லாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் முடிச்சுட்டு அந்த டைம் அப்போ வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், இல்லாட்டி நம்ம ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் கான்செப்ட் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். சரி, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்போ பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அதுக்கப்புறம் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் பார்த்தாச்சு. ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் பார்க்கல.
சரியா? ஓகே. இதுதான் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் வேல்யூ. ஞாபகம் இருக்கா பாருங்க. கிளாஸ் நேம், டைம், ப்ரைவேட் டேட்டால ஹவர்ஸ், மினிட்ஸ் இருக்கு. இந்த கிளாஸுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா எதுக்கு மெமரி அலாட் ஆகும்? ஹவர்ஸ்க்கும் மினிட்ஸுக்கும் மெமரி அலாட் ஆகும். சரிங்களா? ஃப்ரெண்டுனா என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னு வைங்க. இப்போ சம்முன்ற ஃபங்க்ஷனை நான் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனை போட்டிருக்கேன். எப்படி ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா, ஃப்ரெண்டுன்ற கீவேர்டை ஆட் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷன் முன்னாடி ஜஸ்ட்டு. சரிங்களா? இந்த ஃப்ரெண்டுன்ற ஃபங்க்ஷன் நீங்கள் கீவேர்டை ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். தனியாக சொல்லிவிட்டு அப்புறம் பார்ப்போம், அப்போ தான் புரியும். இப்போ வந்து கிளாஸ், உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லுங்கள். மாரிஸ். ஓகே, மாரிஸ். இன்னொரு பையன் சொல்லுங்கள். பொன்ராஜ். முருகராஜா? பொன்ராஜ். ஓ, பொன்ராஜ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பொன்ராஜ் அப்படின்ற ஒரு ஆள் இருக்காங்க. ஓகே, அது மாதிரி மாரிஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ இவனுக்கு சம் ப்ராப்பர்ட்டி உள்ளே இருக்கும். இந்த மாரிஸ்க்கு சம் ப்ராப்பர்ட்டி உள்ளே இருக்கலாம். என்னென்னா ப்ரைவேட்டில் வந்து அவனுடைய ஆக்டிவிட்டி இல்லாட்டி ஏஜ்னு வச்சுக்கோங்க. ஏஜ்னு ஒன்று இருக்குது, ஹைட்டுன்னு இருக்குது. ஓகே, அதே மாதிரி பொன்ராஜுக்கும் ப்ரைவேட்டில் வந்து ஏஜ் இருக்கு, ஹைட் இருக்கு. சரியா? க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ 2 மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ 2 கிளாஸ் இருக்கு. இந்த ஒரு கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ பொன்ராஜ்னு ஒரு 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 ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதே மாதிரி மாரிஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அது மாதிரி பொன்ராஜ்னு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. இப்போ 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. இப்போது இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு? மாரிஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். மாரிஸ் M1 அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். அப்போ மாரிஸை வச்சே, அவங்களுடைய ஆப்ஜெக்ட் வச்சே எதை நான் தொட முடியாது? ப்ரைவேட் மெம்பரை அக்சஸ் பண்ண முடியாது. அது மாதிரி P1 அப்படின்னு பொன்ராஜுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த பொன்ராஜை வச்சே நான் எதை அக்சஸ் பண்ண முடியாது? பொன்ராஜனுடைய ஆப்ஜெக்ட் வச்சே எதை அக்சஸ் பண்ண முடியாது? அவங்களுடைய ப்ரைவேட் டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாது. அப்படிதானே? ஏன்னா இது ரூல்ஸு. அந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்ட் வச்சே அந்த கிளாஸ்லேருந்து பண்ண முடியாது. ஆனால் வித்தின் த கிளாஸுக்குள்ளே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த கிளாஸுக்குள்ளே நான் என்ன வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் அப்படி தான். இந்த கிளாஸுக்குள்ளே ஒரு டெஃபினிஷன் எழுதுறேன், இல்லாட்டி டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் வெளியே டெஃபினிஷன் எழுதுறேன். அப்படின்னா இது ரெண்டுலேயுமே நான் எதை அக்சஸ் பண்ணிக்கலாம்? தாராளமாக என்னுடைய ப்ரைவேட் டேட்டாவை நான் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கிளாஸுக்குள்ளே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த ஃப்ரெண்டுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு என்னதான் ஏதோ ஒரு மில் எடுத்துக்கோங்களேன். அந்த மில் ஓனர்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க பக்காவா. சரியா? அப்போது ஒரு ரொம்ப பெரிய மில்னு வச்சுக்கோங்க. அப்போ அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக லேபர்ஸ்க்கு காட்டுவாங்களா? லேபர்ஸ்க்கு சொல்கிற கணக்கு இவ்வளோ இந்த வருஷம் வந்து 9% ப்ராஃபிட் வந்திருக்குப்பான்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா லேபர்ஸ்க்கு ஒரு கணக்கு காட்டுவாங்க. அங்கே இருக்க மேனேஜர்ஸ்க்கு தெரியும் 12% வந்திருக்கு ப்ராஃபிட்டு அப்படின்னு மேனேஜர்ஸ் காட்டுறாங்கன்னு வைங்க. அப்புறம் டேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல மெயினாக, அவங்களுக்கு தான் உண்மையிலே எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்றது தெரியும். இப்போ 25% ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோன்ட்டு உண்மையிலே. அதாவது ஓனர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஒரு கணக்கு எழுதுவாங்க, மேனேஜர்ஸ்க்காக ஒரு கணக்கு எழுதுவாங்க, டேரக்டர்ஸ்க்கு ஒரு கணக்கு எழுதுவாங்க, கவர்மெண்ட் செக்டாருக்கு காட்டுறதுக்காக ஒரு கணக்கு எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அந்த மாதிரி ரியலாகவே நடக்கும். கவர்மெண்ட் காட்டுறதுக்கு ஒரு இது அது வந்து லேபர்ஸ்குள்ளதாக கூட இருக்கலாம், பப்ளிக்காக சொல்கிறதுனால. சரியா? அந்த மாதிரி இருக்கலாம்.
ஸோ அப்போ வந்து இதை இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ அப்படி பார்த்தா கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி ஒரு நார்ம்ஸ் மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து அவங்க வந்து ஒரு ஃபைலை கேட்குறாங்கன்னா, நீ ஒளிச்சு வைக்கிறது வேற. ஆனாலும் இப்போ ஒரு லேபர் போய் மேனேஜர் போய் எடுக்க முடியாத விஷயத்த கூட ஒரு ஆஃபீஸில் செக் பண்ண முடியாத விஷயத்த யார் செக் பண்ண முடியும்? ஒரு ஆஃபீஸில் வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்தாங்கன்னா பண்ண முடியும். ரைடுன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் பீரோ திறந்து பார்க்க முடியும் அவங்க, உன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியும், நீ எவ்வளோ கோல்டு வச்சுருக்கேன்னு பார்க்க முடியும். அப்போது உங்கள் ப்ரைவேட்டடாக யாருமே அக்சஸ் பண்ண முடியாது. மேனேஜர்ஸோ இல்லை வேறு யாருமே அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஃபுல் பெர்மிஷன் கொடுத்துருக்க மாதிரி எனக்கு எல்லா கிளாஸ்லையும் ஃபுல் அக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வேணும். இன்கம் டேக்ஸ் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா, எல்லா கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் டேட்டாவையும் எனக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா, ஒரு இன்கம் டேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு வேணும்னா அந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்டுன்னு எழுதி வச்சிடணும். இன்கம் டேக்ஸ் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை ஃப்ரெண்டாக நான் டிக்ளேர் பண்ணி நான் எழுதிடணும். எங்கே எழுதிடணும்? எந்தெந்த கிளாஸில் நான் அக்சஸ் பண்ண போகிறேனோ, இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் அக்சஸ் பண்ண போகிறேன், இந்த கம்பெனியில் இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிட்டுருக்கு, அப்போ எனக்கு மாரிஸ்ன்ற கிளாஸையும் எனக்கு அக்சஸ் பண்ணணும், கமா எனக்கு பொன்ராஜ்ன்ற கிளாஸில் உள்ளது, இப்படி எத்தனை கிளாஸ் வேணுமோ அத்தனை கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்டையும் நான் ஆர்குமெண்ட்டாக வாங்கணும். எப்படி டைம் கமா டைம் வாங்கினீங்க, இப்போ பொன்ராஜ் ஆப்ஜெக்டையும் மாரிஸ் ஆப்ஜெக்டையும் வாங்கணும். இதை காப்பி பண்ணி எந்தெந்த கிளாஸில் இந்த ஃபெசிலிட்டி வேணுமோ அந்த கிளாஸில் நீங்கள் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணணும், டெஃபனிஷன் எழுதக்கூடாது. இதுதான் ஃப்ரெண்டு. இந்த கிளாஸுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன். விச் மீன்ஸ் என்னன்னா, ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ண முடியும்? நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குரிய எல்லாத்தையும் நீ அக்சஸ் பண்ணலாமா? அது மாதிரி இந்த ஃபங்க்ஷன் மூலமாக, ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் மூலமாக இப்போ நம்ம மாற்றிடுவோம். சரியா, இங்கே இன்கம் டேக்ஸ் வேண்டாம், அந்த மாதிரி இடத்துல தேவைப்படுன்றதுக்காக அந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். இங்கே வந்து ஓம் பேரை போட்டுருவோம், ராஜேஷ். ராஜேஷ் வந்து மாரிஸ்னுடைய ஃப்ரெண்டு, பொன்ராஜனுடைய ஃப்ரெண்டு. அப்போ அவங்க ஏஜும் ஹைட்டும் பர்சனலாக இருந்தால் கூட ராஜேஷால் அக்சஸ் பண்ண முடியும். ராஜேஷ்ன்ற மெத்தட் நினச்சா அக்சஸ் பண்ண முடியும். அதுதான் இது ரிட்டர்ன் என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு வேல்யூ கொடுக்க போகுது, இன்டீஜர். இது இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்கு கொடுக்கலாம். நான் இன்ட்டு அப்படின்னா ரிட்டர்ன் டைப் இன்ட்டு போதும். இல்லை நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா வாய்டு, எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலைன்னா வாய்டு. புரியுதா? இந்த ஃப்ரெண்டுன்ற கிளாஸு எதை எடுக்குது பாருங்கள், 2 கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்டை ஆர்குமெண்ட்டாக எடுக்குது. இதுக்குரிய டெஃபினிஷனை நான் எங்கே எழுதணும்னு சொல்லியிருக்கேன், வெளியே எழுதணும். டெஃபினிஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் எப்படி எழுதுவோம்? இந்த கிளாஸுக்கு டெஃபினிஷன் தனியாக நான் வெளியே எழுதுவேன், இந்த கிளாஸுக்கு இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு தனியாக எழுதுவேன். ஃபங்க்ஷன் பேர் என்ன? ராஜேஷ். எப்படி எழுதுவோம்? ரிட்டர்ன் டைப் வாய்டு, அந்த கிளாஸுக்குள்ள மாரிஸ், ஸ்கோப் ரெசல்யூஷன் ராஜேஷ். அது மாதிரி வாய்டு, அந்த கிளாஸுக்குள்ள நேம் பொன்ராஜ், ஸ்கோப் ரெசல்யூஷன் ராஜேஷ். அப்படி தானே எழுதுவோம். ஆனால் இங்கே வந்து ரெண்டுலேயுமே ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால, ரெண்டுக்கும் காமனாக எழுதுறதுனால எனக்கு என்ன போடக்கூடாதுன்னா எந்த கிளாஸ் நேம்னு போடக்கூடாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எந்த கிளாஸ் சம்மந்தப்பட்டதும் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் கிளாஸினுடைய மெம்பர் மாதிரி கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து பவர் இருக்குது. என்ன பவர்னா, இந்த கிளாஸுக்குள்ளே ப்ரைவேட்டையும் எடுக்கும், இந்த கிளாஸுக்குள்ளே ப்ரைவேட்டையும் எடுக்கும். ஏன்னா 2 ஆப்ஜெக்டும் அது கையில் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்டுக்குள்ள அடையாளம். அப்போ நீங்கள் இந்த 2 கிளாஸுக்கும் சேர்த்து ஒரே டெஃபினிஷனாக நீங்கள் என்ன பண்ணலான்னா வெளியே எழுதலாம். அதான் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன். இப்போ ஒரே டெஃபினிஷன்ஸ் எப்படி எழுதுறது? இப்போ வந்து வாய்டு, இங்கே ஃப்ரெண்டுன்ற கீவேர்டு தேவையில்லை. வாய்ட் ராஜேஷ் மாரிஷ் M1 அப்படின்ற ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணுறேன். வந்திருக்க ஆப்ஜெக்டை பொன்ராஜ் P1 அப்படின்னு ரிசீவ் பண்ணுறேன். அப்போ இது உள்ள எனக்கு மாரிஸில் ஒரு ஏஜும் ஒரு ஹைட்டும் இருக்கும், P1லையும் ஒரு ஏஜ் ஹைட் இருக்கும். நான் வந்து இதை கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்டை கம்பேர் பண்ணுறேன் இல்லை ஏஜை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் செக் பண்ணிக்கலாம். இஃப் M1 டாட் ஏஜ் கிரேட்டர் தேன் P1 டாட் ஏஜ், P1 டாட் ஏஜை விட M1 டாட் ஏஜ் ஈக்குவலாவோ இதாவோ இருந்ததுன்னா P1 M1 இந்த P1. ஸோ வந்திருக்க 2 ஆப்ஜெக்ட்லையும் பாருங்கள், 2க்கும் சேர்ந்து காமனாக ஒரே டெஃபினிஷன்.
இதில் ஒரு ஏஜ் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டில் ஒரு ஏஜ் இருக்குது. ஏன்னா 2 ஆப்ஜெக்டில் ஏஜ் ஹைட் வச்சுருக்கேன். கம்பேர் பண்ணுறோம். நீ கிரேட்டர் தான் நான் ஈக்குவல்ட்டாக இருந்ததுன்னா ஏன்னா நான் சும்மா சி அவுட்டில் மாரிஸ் எல்டர் தேன் பொன்ராஜ் அப்படின்னு வரும். பொன்ராஜ் எல்டர் மாரிஸ் இப்படி ஹைட்டையும் நீங்கள் ஹைட்டர் தேன் சொல்லி நீங்கள் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கிளாஸ் தான், ஒரே ஒரு ஒரு 2 கிளாஸ் தான். 2 கிளாஸ்லையும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை நான் எங்கெல்லாம் வேணுமோ காப்பி பண்ணிட்டேன். நான் 2 கிளாஸ் தான் போட்டிருக்கேன். இதே இது ஜோதின்னு இருந்ததுன்னா மாரிஸ் பொன்ராஜ் ஜோதி, மாரிஸ் பொன்ராஜ் ஜோதி அப்படின்னு வரும். அப்போ 3 ஆப்ஜெக்டில் உள்ள ப்ரைவேட் மெம்பரை நீங்கள் இது பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த ஒரு ஃபங்க்ஷன் 2 கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணுது. அதுதான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுடைய பவரே. எப்படி டிக்ளேர் பண்ணணும், எப்படி டெஃபனிஷன் எழுதணும்னு சொல்லிட்டேன். அது மாதிரி எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக கால் பண்ணால் போதும். ஏன்னா ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளதோ அந்த கிளாஸுக்குள்ளதோ கிடையாது. அப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் இல்லாமல் சும்மா கால் பண்ணால் போதும். ராஜேஷ் எதை அனுப்பணும், நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்கள்ல மாரிஸ்க்கு, அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்போ இந்த 2 ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஏஜை கம்பேர் பண்ணி அது உங்களுக்கு ஆன்சரை டிஸ்பிளே பண்ணுது. ரிட்டனும் நீங்கள் வாங்கலாம். நான் ரிட்டன் வாங்கலை, இதை கால் பண்ணாலே இந்த இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நான் ஃபில் பண்ணியிருப்பேன். M1 M2க்கு நான் ஃபில் பண்ணியிருப்பேன். M1 P1க்கு அந்த ஆப்ஜெக்ட் இங்கே இங்கே போயிட்டு அந்த 2 ஏஜையும் கம்பேர் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கே டைம் அப்படின்ற அங்கே 2 விதமான கிளாஸ் வச்சுருக்கோம்ல, இங்கே ஒரே கிளாஸு. இந்த ஒரே கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். என்ன இது, சம் ஃபங்க்ஷன் பேர் ராஜேஷ்க்கு பதிலாக மாரிஸும் அண்ட் பொன்ராஜுக்கு பதிலாக டைம். ரிட்டர்ன் பண்ணுறதும் ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் பண்ணுது. இது ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். அப்போ டெஃபினிஷன் வெளியே எழுதும்போது நான் என்ன எழுதுனா போதும், ஒன்றும் கிளாஸும் வேண்டாம், சும்மா சம்முன்னு எழுதுனா போதும். ரிட்டர்ன் டைப் மட்டும் டைமு. நான் டெம்பரவரியாக எப்பயும் போல் நான் ஆப்ஜெக்டில் 2 ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணி நான் ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். கால் பண்ணும்போது சும்மா கால் பண்ணால் போதும் சம்முன்னு. ஏன்னா இது ஃப்ரெண்டு தானே, 2 டைம் ஆப்ஜெக்டை கொண்டு போகுது, ஆட் பண்ணிவிட்டு அந்த டைமை ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் டேட்டா டைப்பும் டைம் தான் வரும். அந்த டைமை T3யில் ஸ்டோர் பண்ணிது. நீங்கள் அங்கே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா T1 டாட்னு கால் பண்ண சொல்லியிருப்பேன். அப்படி கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனை சும்மாவே கால் பண்ணலாம். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகுது, ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டாக போகுது, ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. அது மாதிரி இதை எழுதியிருப்போம். ஸோ இது குழப்புதுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இதை பண்ணவே முடியாது. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் இல்லைன்னா 2 கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் டேட்டாவை நான் இப்படி நேரடியாக கம்பேர் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. ஃப்ரெண்டுன்றப்பே தான் முடியுது. புரியுதா? ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் கன்ஃபியூஸ் ஆகுதா? 3 ஃப்ரெண்டு யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹைட்டை கூட நீ கம்பேர் பண்ணி பாருங்கள். ஹைட் என்ட்ரி வாங்குங்க, என்ட்ரி வாங்கிட்டு யார் ஹைட்டுன்னு சொல்லணும். ஹைட்டு மட்டும் வச்சு கூட பார்க்கலாம் கம்பேர் பண்ணி. கம்பேர் ஹைட்டுன்னு ஃபங்க்ஷன் பேர் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரெண்டு வாய்டு கம்பேர் ஹைட் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். சரியா? இப்போ இன்கம் டேக்ஸ்னால் இன்கம் டேக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை நீ ஃப்ரெண்டாக டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லா கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் டேட்டாவையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு பவர் கிடச்சிரும். புரியுதா? யார் கேட்டாலும் கிடைக்காது, ஆனால் ஃப்ரெண்டு கேட்டால் கிடைக்கும். அதுதான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். ஃப்ரெண்டுனா என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சொல்லுவோம்ல, நீ என் ஃப்ரெண்டுடா என்ன வேணாலும் எடுத்துக்கோ அப்படி, அந்த மாதிரி. புரியுதா ராஜேஷ்? புரியுது. ஓகே. அந்த ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பம். அந்த டைம் வேண்டாம், கொஞ்சம் குழப்பம். நான் அதனால தான் தனியாக எழுதினேன். நீங்கள் ஆப்ஜெக்ட் ரிட்டர்னிங்க்கும் ஆப்ஜெக்ட் அஸ் ஆர்குமெண்ட்டுக்கும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த டைம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்டுக்கு இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல ஒரு எக்ஸாம்பிள், இதை மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. 3 கிளாஸ் கூட வச்சுக்கோங்க. 3 கிளாஸ், 3 வேண்டாம், 2 போதும். 2 கிளாஸ் வச்சுட்டு 2 கிளாஸில் இருக்கக்கூடிய ஹைட்டை கம்பேர் பண்ணி யார் ஹைட்டாக இருக்கான்னு சொல்லணும். ஓகே.
அது மாரி செஞ்சு பாருங்க. அப்போ அதுல இருக்க டவுட்லாம் எனக்கு நாளைக்கு கிளாஸ்ல நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே மேம். சரியா? ம். காவியா ஓகே மேம். வந்து அவங்க YouTubeல அப்லோட் பண்ணிருங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிரச்சனை இல்ல. ஓகே மேம். ஓகே. இப்போ வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் ஆக்சுவலா நம்ம அப்போ ஃப்ரெண்ட் ஃபங்ஷனும் பாலிமர்ஸ். முடிச்சாச்சு. ம். நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிருங்க. ஆப்ஜெக்ட் இஸ் ஆர்குமென்ட், ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் டைப் ரீகால் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம அடுத்த கான்செப்ட் நாளைக்கு வந்து ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பரும், மெம்பர் ஃபங்ஷனும் பார்த்துட்டோம்னா ஜாவாக்குள்ள போயிரலாம் நம்ம. இன்ஹெரிடன்ஸ் மட்டும் தான் ஓகே இருக்கு. மேம். இன்னும் 2 நாள் இருக்கும்னு நெனைக்கிறேன். இது ஒரு நாள். ஓகே மேம். நாளைக்கே 2யும் கூட நான் சொல்லிடுவேன். சொல்ட்டோம்னா அப்புறம் ஆப்பரேட்டர் ஓவர்லோடிங், இன்ஹெரிடன்ஸ் நம்ம போயிரலாம். இது அப்படியே ம். ஒரு ஜாவால. அதனால தான் இவ்வளோ பொறுமையா சொல்லிக் குடுக்குறேன். ஓகே மேம். சரியா? சரி. ஓகே. புரியுதுல? இதுவரைக்கும் உள்ளத கொஞ்சம் கிளான்ஸ் விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு கோ த்ரூ பண்ணிருங்க. சரியா? ஒரு தடவை இப்போ போட்டு பார்த்தேன். ஆ பாலிமார்பிசம் அப்பப்போ போட்டா ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதான் போட்டு அப்படி பார்த்து போட்டுருவேன் மேம். ஆ இந்த ஓகே. இது மட்டும் நீங்க அந்த சுவிட்ச் கேஸ் சொன்னீங்கல்ல மேம்? ஆமா. இந்த பாலிமார்ஸும் அது வேணா ட்ரை பண்ணி பார்க்கிறேன். ஆ ஓகே. ட்ரை பண்ணிட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ப்ராப்ளம் தான் என்ட்ட மறுநாள் காட்டுங்க. நம்ம கரெக்ட் பண்ணிரலாம். சரியா? ஓகே மேம். சரிப்பா.